படையிடை வந்து நீர் பந்தர் விரதன் ஆகி நீர் அருந்திய வினை செய்ததும் அரதனோடி என் நாடக பாவையால் உறுத்தி இரதவாதம் செய்து அருளியாளலை செய்ப்பாம் அருங்கை மால்வரை பூமியன் பைந்தமிழ் நாட்டின் இறங்கு தன் திரை கரங்களால் இரும்புணல் வைகை அருங்கில் நல்லனம் மலர்ந்த பன்மலர் தூவி பணிய புறம் கடந்தவன் இருப்பது பூவன நரகரம் எண்ணில் நன்கு உரை சராசரம் இலிங்கம் என்று எண்ணி எண்ணின் நாள்களும் கோள்களும் விளங்குவது யாக்கை கண்ணினான் கதிர் முதல் பல கடவுளர் பூஜை பண்ணி வேண்டிய நல்வரம் அடைந்தது அப்பதியில் கிளிவுளார் குடில் பூவன கிழவர்தம் கோயில் கழிவுளார் தவப்பேறு என ஆடாது பூந்தர் கழிவுளார் குழல் அணங்கு நாள் அந்தரவர்க்கும் கழிவுளார் தரமயக்கு உருவும் கடல் அமுது அணையாள் நரம்பின்கள் இசையாள் இசை பாடலும் நடனுள் நிரம்பும் ஆடலும் பெண்ணல நீர்மையும் புறவும் கடம்பை மாதரை ஊத்தனல் அறநெறி ஒழுங்கும் விரும்பினால் அவர் தமக்கு மேலாயினால் மன்னோ ஆயமாதர் பேர் பொன் அணையாள் என்பவள் தன் ஆய மூடு இரவன் இரவு நீங்கி முன்னெழுந்து உயிரில் குறைந்து உயர் குறை சுடர்மதி கண்ணி நாயனார் அடி அருச்சனை நியமம் நடாத்தி திருத்தற்புவன வாழை சேவித்து சுத்த நிறுத்தம் ஆடி வந்து அடியறை பொருள் என நினையும் கருத்தலாய் அச்சித்து அவர்கள் இப்பையின் சுவைபோன் அறுத்தி எஞ்சியது அருந்து வாழது அவள் நியமம் மாதர்கின் நெறி வழங்கும் நாள் மற்ற அவள் அன்பை ஊதலத்து இடை திரட்டுவான் பொன்மலை வள்ளி காதல் நாயகன் திருவுரு காணிய உள்ளத்து ஆதரம் கொடுத்து அருளினார் பூவனத்து ஐயர் தந்த வேரன்பு உரு ஆகினால் மழுமான் கையர் தந்திரு வினை கருவினால் கண்டு மைய கண்ணினால் வைகளும் மறுபொருள் எல்லாம் பொய்யில் அன்பு கொண்டு அன்பர்தம் பூஜையின் நேர்வாள் அடியர் பூசனைக்கு அன்று எஞ்சாமையாளடிகள் வடிவு காண்பது எப்படி என்று இம்மடியிலாசலியற்கு முடிவில் பொன்கிளி நல்கிய வள்ளலை உண்ணி பிடியனால் இருந்தால் அது அறிந்தனன் பெருமான் துய்ய நீரு அணிமெய்யினர் கண்டங்கம் தொட்ட கையரோக பட்டத்து இடை கட்டினர் போதி ஐயர் கோவணம் விசேஷை உடையினர் பவள செய்ய வேண்டியர் அங்கு ஒரு சித்தராய் வருவார் வந்து பொன்னணையால் மணி மாளிகை குறுகி அந்தம் இன்றி வந்து அமுது செய்வாருடும் மணிகி சிந்தை வேறு கொண்டு அடைந்தவர் திருவமுது அருந்தாது குந்து மாளிகை புறம் கடை ஒரு சிலை இருந்தார் அமுது செய் அரும் அவர் எழாமகள வேறு இருந்த அமுதமாரியை அடிபணிந்து அடிச்சியறைய அமுது செய்வதற்கு உள் எழுந்து அருள்கையன உங்கள் அமுது நாளை இங்கு அலைமென் என்று அருளலும் மனையார் முத்தராமுகில் வாழ் நகைகள் குழாய் முக்கன் மற்றவர் ஆனவர் தவறலாம் அமுது செய்து அகன்றார் சித்தராய் ஒரு தம்பிரான் சிறுநகையின் நகையினராய் இத்தராளத்து யார் இருக்கின்றார் என்றார் அவமணி கடன் பூத்த பூங்கொன்றாரில் நடந்து துவறுதல் கடிவாகினால் சுவா கதம் அங்கு இளவொன்று தூய்மையற்றவர்க்கு அருகே ஆசனம் உதவி அவமகற்றியபடி மலர் முடிவுற பணிந்தால் எத்தவம் செய்தேன் இங்கு எழுந்து அருள்தற்கு என்ன சித்தருமேனியும் படிகளில் செல்வமும் நோக்கி முத்தவான் நகையரும்பன் என்று தெளி முகிழ்ப்ப அத்தர் நோக்கினார் அருள்வலைப்பட்டால் ஐயவுள் எழுந்து அருள்கடிகள் நீரடியேன் செய்ய வேண்டிய பணி திருவுலத்தினுக்கு செய்யவல்லன் என்று அஞ்சலி செய்ய உன்னகையா ஐயல் நோக்கியை நோக்கி மின் நோக்கி தன்மணாளன் படியை நேர்விழியாய் பெருவன பிணை சிறிதுவன் கொடியை நேரிடை என விடை தனை எனக் கொன்றை வீணான் அறம் ஆடி ஆரம் முன் மென்முகில் முளை கொடி தாழ்ந்து அடிய நேர்க்கு வேறாய் ஒரு மெளிவு இல்லை இளையா எங்கள் நாயகர் திருகுரு காண்பதற்கு இதயம் தங்கும் ஆசையால் கருகுரு சமைத்தனன் முடிப்பேற்கு இங்கு நாள்தோறும் என் கையில் வரும் பொருள் எல்லாம் உங்கள் பூசைக்கே அல்லதை ஒளிந்திலை என்றால் அறந்து நல்லமது அணையால் அன்பு தித்திக்க திருந்து தேன் என இறங்கு சொல் செய்வெடுத்து ஐயர் முருந்து மூரலாய் செல்லமை இளமை நீர்மக்குள் இருந்த எல்லையும் நிலை சில என்பது துணிந்தாய் அதிக நல் அறம் நிற்பது என்று அறிந்தனை அறத்தொள் அதிகமாம் சிவபுண்ணியம் சிவ அர்ச்சனை அவற்றுள் அதிகம் ஆம் சிவபூஜையில் அடியவர் பூஜை அதிகம் என்று அறிந்து அன்பரை அருச்சனை செய்வாய் குருதி தினை இருமையும் முன்பெயருக்கு ஏற்ப இறுதியில் அவன் திருவுரு ஏகையால் காண இறுதியாக நின் மனை கிடை பித்தளை ஈயம் அறுதியான பல்கலனும் கொணர்ந்து என்று அறைந்தார் ஈயம் செம்பு இம்பிர சிதம் என்பவன் புணர்ப்பால் கோயும் பித்தளை வெண்கலம் தராமுதம்